ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தி இந்தியன் ஆஸ்பிரன்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 அக்டோபர் 2024 நடந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸோட செகண்ட் ஷிஃப்டோட இங்கிலீஷ் பார்ட் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து செக்ஷனல் கொஸ்டின்ஸ் அப்படின்றனால நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா மோஸ்ட்லி டெக்ஸ்ட் புக்காக தான் போடுவோம். நீங்கள் போய் அதில் போய் டெஸ்ட் போட்டுட்டு அந்த டெஸ்ட்டோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க மாட்டோம், நமக்கு வந்து பிடிக்காது. யாராவது சொன்னாங்கன்னா நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஸ்ட்டு பார்த்து முடிச்சுட்டு அதோட ரிவ்யூவாக வந்து இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். சரிங்களா, ரிவ்யூக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ரிவ்யூ பார்க்க நம்ம கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். சரிங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மை grandparents live in a beautiful house dash in the countryside. அதாவது எங்க தாத்தா பாட்டி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ்ல இருக்காங்க. எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இருக்காங்க அப்படின்னா ஒரு இடத்த, அதாவது ஒரு கிராமப்புறம்னா ஒரு பெரிய பகுதி, கண்ட்ரி சைடில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு என்னன்னா ஒரு பெரிய இடத்த சொல்றாங்க. பெரிய இடம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா போடுவோம். ஏன்னா இன்ன சிட்டி, இன்ன வில்லேஜ் அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து எழுதுவோம். இந்த கண்ட்ரி சைடு அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஆன்சர் நம்ம போகணும். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இன் ஆன் போட்டோம் அப்படின்னா அது ஒரு மேற்பரப்பாக இருக்கும். ஆன் த டேபிள் மேலே, ஆன் த டேபிள் அந்த மாதிரி சொல்றது. ஆன் டூ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்தோட நகர்வு, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கான நகர்வு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அட் அப்படின்னா அந்த இடத்துல, அந்த டைம்ல, அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டா சொல்றதா நம்ம என்னது அட்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், the children was married than usual on Sunday. அதாவது மேரி தன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா எரர் ஸ்பாட்டு, மேரி தன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மேரி தன் வந்தால் அங்கே முன்னாடி என்ன வரணும், மோர் மேரி தன் அப்படின்னு வரலாம், அப்படியும் வரலாம். ஆனால் இது வந்து ஆன்சர் கிடையாது, மேரி தன் வராது. இதுக்கு வந்து ஆன்சராக என்ன வரும் அப்படின்னா மேரியர் தன் அப்படின்னு சொல்லி போடலாம். அந்த இருக்குங்களா மேரியர், அதாவது மோர் போட்டு ஒரு மோர் இன்டெலிஜென்ட் தன் அப்படின்னு சொல்லி போடலாம். சரிங்களா, ஆனால் இந்த இடத்துல மோர் மேரியர் தன் அப்படின்னு சொல்லி, ஆனால் மோர் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வெறும் மேரியர் தன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். சரிங்களா, அப்போ த சில்ட்ரன் வேர் மேரியர் தன் யூஷுவல் ஆன் சண்டே. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், தே லுக் அவுட் த மேட்டர் அண்ட் ஃபவுண்ட் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். அதாவது இங்கே என்ன, இங்கே இது தவிர அதாவது அண்டர்லைன் பண்ண தவிர மீதத்தை பாருங்க, ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்துடைய அந்த ரூட், அதாவது எந்த இடத்துல இருந்து உருவாகுதுன்றத ஒரு கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது விசாரணை செய்யறது அந்த மாதிரினா ஒரு ப்ராப்ளத்தை வந்து எங்க இருந்து கண்டுபிடிக்கிறதுனால ஒரு விசாரணை செய்யறது அந்த மாதிரி இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கு இவங்க என்ன இது போட்டுருக்காங்க, ஃப்ரேசல் வர்பு. என்ன ஃப்ரேசல் வர்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃப்ரேசல் வர்பு, எந்த ஃப்ரேசல் வர்பு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா லுக்டு இன்டூ அப்படின்ற ஃப்ரேசல் வர்பு தான் என்ன அப்படின்னா கரெக்டாக இருக்கும். லுக்டு இன்டூனா தான் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆராயிறது. லுக்டு இன்டூ அப்படின்னா என்ன, ஆராய்தல், இல்லைன்னா விசாரிக்கிறதுன்னு சொல்லலாம். விசாரித்தல், ஆராய்தல் அப்படி இல்லைன்னா என்னது, விசாரித்தல். அப்போ லுக்குடு அன்லெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இஃப் நாட்னு சொல்லுவாங்க. இஃப் நாட் அப்படின்னா இஃப் நாட் ஐ டோன்ட் நாட் அந்த மாதிரி சொல்ற விஷயம் சொல்லலாம். லுக்குடு அன்லெஸ் சொல்லலாம். லுக்குடு அன்டில் அப்படின்னா நேரத்துக்கு, இந்த நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்றது, நேரத்திற்கு. அன்டில்னா இப்ப வரைக்கும், இந்த வரைக்கும் அந்த மாதிரி சொல்றது, நேரத்திற்கு பயன்படுத்துறது. அதுக்கடுத்து லுக்குடு ஆஃப். லுக்குடு ஆஃப்னா என்னன்னா தப்பு. சரிங்களா, லுக்குடு ஆஃப் அப்படின்னா தவறு அந்த மாதிரி சொல்றது. சரிங்களா, அப்ப இங்க என்னன்னா ஒரு ப்ராப்ளமும் வந்து உருவாகுது, அந்த ப்ராப்ளத்தோட காசை வந்து கண்டுபிடிக்க போறாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம், லுக்குடு இன்டூ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை ஆராய்ஞ்சு அதை வந்து விசாரிக்கிறது நம்ம சொல்லுவாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம் லுக்குடு இன்டூ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆன் திஸ் கேஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், சின்ஸ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஃபியூச்சர் டென்ஸ் கேட்குறாங்க. அதாவது சின்ஸ் வந்து என்ன அப்படின்னா கொஸ்டின்ல ஸ்டார்டிங்ல தப்பா இருக்கு. சின்ஸ் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் ஆனதை நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ சின்ஸ் இந்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரேமண்ட் கம்பெனி சின்ஸ் இந்த வருஷத்துல ஸ்டார்ட் ஆகி நாங்கள் அந்த கம்பெனி நடத்திக்கிட்டோம் அப்படி சொல்லுவாங்க. அதான் சின்ஸ். ஆனால் சின்ஸ்க்கும் ஃபியூச்சருக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கிடையாது, தப்பு. இந்த ஆப்ஷன் நம்ம போடவே கூடாது. சரிங்களா, அப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு தப்பு. சரிங்களா, அடுத்து என்ன கேட்குறா, ஃபியூச்சர் டென்ஸு.
ஹாஸ் பீன் நோ ஹாவ் பீன் இது ஹாஸ் பீன் ஆர் ட்ராக்கிங்ன்றது என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஹாவ் பீன் ட்ராக்கிங்னா அதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூ ப்ரெசன்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். வில் பி ட்ராக்கிங்னா தான் என்ன அப்படின்னா நம்ம என்ன ஃபியூச்சர் டென்ஸை போடுவோம். வில் பி வில் பி ட்ராக்கிங் தான் என்னது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஃபியூச்சர் டென்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ ஃபியூச்சர் டென்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன போடுவோம்னா வில் பி ட்ராக்கிங் அதான் போடுவோம். அதான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். த அத்லெட்டிக் டிமான்ஸ்ட்ரேட்டர் ரிமார்க்கபிள் அகிலிட்டி டியூரிங் த ஜிம்னாஸ்டிக் ரொட்டீன். அதாவது அகிலிட்டி அப்படின்னா என்னன்னா ஜிம்னாஸ்டிக் அதாவது அத்லட்டிக் டிமான்ஸ்ட்ரேட்டர் அகிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா வேகமா நகர்றதை சொல்லுவாங்க. அதாவது வேகமா நகர்றது, துருதுருன்னு இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோட ஆன்டனிம் தான் கேட்டிருக்காங்க. ஆன்டனிம் வேகமா நகர்றதுன்றது அகிலிட்டி. அதோட ஆன்டனிம் என்னது சோம்பேறித்தனமா இருக்குது. இன்னும் பாருங்களேன், அவங்க வேலையை முடிச்சு ரொம்ப சோம்பலா இருக்காங்க, தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. அப்ப அகிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா என்னது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்னா ஸ்டிஃப்னஸ். அப்போ ஆன்டனிம் என்ன அப்படின்னா ஸ்டிஃப்னஸ்னா என்ன அப்படின்னா உறைஞ்சு நிற்கிறது. அதாவது எந்த ஒரு விஷயமே இல்லாம ஒரு என்ன சொல்றது போட்டடம் போட்டது மாதிரி அப்படியே நிற்கிறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நெகிழ்வு இல்லாம, அதாவது என்னன்னா ரொம்ப விடைப்பா இருக்கிறது அந்த மாதிரி விஷயத்த நம்ம என்ன சொல்லலாம். சரிங்களா. அப்ப நிப்பிள்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதே அர்த்தம். அதாவது அப்ப சொன்னீங்களே அதே மாதிரியான அர்த்தம் தான் இதுக்கும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றது. ப்ரோவிஸ் அப்படின்னா திறமை. இதுக்கு என்ன அர்த்தம்னா திறமை அப்படின்னா. ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னா அது நெகிழ்ச்சி விட்டுது. இப்போ அகிலிட்டிக்கான சினானிம்ஸ்னா தான் இது நம்ம கொடுக்கலாம். ஆனா இவங்க என்ன கேட்காங்கன்னா ஆன்டனிம் தான் கேட்கணும். ஸோ ஆன்டனிம்க்கு நம்ம என்ன கொடுக்கணும், இதுதான் கொடுக்கணும். சரிங்களா. அடுத்த கொஸ்டின். ஆப்பிள்ஸ் ஆஃப் ஒன் சை ஆப்பிள்ஸ் ஆஃப் ஒன் ஐஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப பாசமா இருக்கிறது, ரொம்ப என்ன சொல்றது அட்டாச்மெண்ட்டோட இருக்கிறது. அதாவது இந்த பிக்சரை பாருங்களேன். அவங்க இந்த பேரண்ட்ஸ் இந்த அம்மா இந்த குழந்தைகிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகும், ரொம்ப பாசமா இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் அந்த குழந்தைகிட்ட ரொம்ப என்ன இருக்காங்க, பாசமா இருக்காங்க. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்பிள்ஸ் ஆஃப் ஒன் ஐ. அதாவது ரொம்ப அன்பா இருக்கிறது, பிரியமா இருக்கிறத நம்ம சொல்லலாம். சரிங்களா. அதான் இந்த இந்த இடியமோட ஆன்சர். இந்த இடியமோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்பிள்ஸ் ஆஃப் ஒன்னைனா ரொம்ப பாசமா இருக்கிறது, ரொம்ப என்ன சொல்றது அன்பா இருக்கிறது. அப்ப வெரி ப்ரிசியஸ் தான் என்னது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். வெரி ஸ்ட்ராங் வராது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப திடகாத்திரமா இருக்கவங்கன்னு சொல்லலாம். திடகாத்திரமா இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து ரொம்ப அன்பா இருக்கவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா. திடகாத்திரமா இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப பாடி பில்டா இருக்காங்க அப்படி சொல்லலாம். ரொம்ப அன்பா இருக்காங்கன்னா ஒருத்தவங்க அம்மா குழந்தை எப்படி அன்பா இருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அப்ப என்ன சொல்லலாம் வெரி ப்ரிசியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின். செலக்ட் த சென்டென்ஸ் வித் மோஸ்ட் அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் ப்ரிபோசிஷன். Ritu slept all in the history class. Ritu slept all through in the uh, history class. In the history class, through the history class, during the history class, into the history class. சரிங்களா. இன்னும் வரவே வராது, தப்பு. சரிங்களா. டியூரிங் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, டியூரிங்னா அந்த இந்த கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அதுவும் கிடையாது. இன்டு இன்டுனா என்னது நம்ம ஒரு பெரிய இடத்த சொல்றது, இங்கிட்ட இங்க நகர்றது அந்த மாதிரி சொல்றது அதுவும் வராது. ஆல்தோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அவ என்ன பண்ணிட்டு இருந்தான்னா தூங்கிட்டு தான் இருந்தா அந்த முழு நேரமாக. ஆல்தோ அப்படின்னா முழு நேரமா. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல வந்து தூங்குனதுதான் முழுக்க முழுக்க என்ன பண்ணிட்டு இருக்கான், தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றதா என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ராதிகா ஆங்கிரிலி ஸ்போக் டு கார்த்திக் ஆஃப்டர் தி மீட்டிங். மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஆங்கிரியா பேசுறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ராதிகா ராதிகா ரித்திகா ஆங்கிரிலி. ரித்திகா அப்படின்றது என்னன்னா சப்ஜெக்ட். ஆங்கிரிலி ஸ்போக் அப்படின்றது என்னன்னா வெர்பு. சரியா. வெர்புக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா அட்வர்ப் தான் இருக்கு. சரிங்களா. வெர்பு ஆங்கிரிலின்றது என்ன அப்படின்னா அட்வர்ப். டு கார்த்திக் ஆஃப்டர் த மீட்டிங். ஆஃப்டர் த மீட்டிங். சரிங்களா. அப்ப ப்ரிபோசிஷன் டூ இருக்கு, கரெக்டாக தான் இருக்கு. ஆஃப்டர் த மீட்டிங் நேரத்தை குறிக்கிற ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. அப்ப எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா நோ எரர். ஆப்ஷன் ஒன்று தான் அது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ளூம்ட். ப்ளூம்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ளூம்ட்டோட மீனிங் என்ன அப்படின்னா
சினானிம் என்ன அப்படின்னா நேராக பேசுறது. அதாவது கட் அண்ட் ரைட்டா மூஞ்சிக்கு நேரா இதுதான், இந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்லி பேசுறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது என்னன்னா, ஒரு போர் நடந்தாலோ இது நடந்தாலோ இரக்கம் இல்லாம பேசுவாங்கல்ல. இதுதான் நாங்க பண்ணுவோம். இது மட்டும் தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் என்னதுன்னா ப்ளூண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நேருக்கு நேரா பேசுறது. இந்த பார்த்தீங்களா? நேருக்கு நேரா பேசுறது. எதுனாலும் உடைச்சு பேசிறது தான் என்ன அப்படின்னா ப்ளூண்ட் அப்படின்ற ஒரு வேர்டுக்கான மீனிங். அப்போ இங்க வந்து ப்ளூன்ட்டுன்னு இருக்கு. ரவுடினா அதுக்கான மீனிங்கா கிடையாது. டாக்ட்ஃபுல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நயமா பேசுறது. ஏமாத்துற மாதிரியே பேசுறது. அதான் டாக்ட்ஃபுல்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. அட்வென்ச்சரஸ் அப்படின்னா, இது சாகசம் பண்றது தான் அட்வென்ச்சரஸ் சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. அப்ப அதோட ஆன்சர் என்னன்னா, இன்சென்சிட்டிவ். சினானிம்ஸ் என்ன இன்சென்சிட்டிவ். அதாவது உணர்ச்சி இல்லாம பேசுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு உணர்ச்சி இல்லாம இதுனா இதுதான்ப்பா, இதுனா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசுவாங்களா, அத சொல்றது. அடுத்த கொஸ்டின். அடுத்து ஆண்டனிம். எக்ஸூபரண்ட் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆண்டனிம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸூபரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதாவது எல்லையை மீறி மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கறத நம்ம என்ன சொல்லலாம் எக்ஸூபரண்ட். ஜாய்னா சந்தோஷம். எக்ஸூபரண்ட்னா எல்லையை மீறி அதாவது ரொம்ப மகிழ்ச்சி அளவுக்கு மீறி மகிழ்ச்சியா இருக்கிறத நம்ம எக்ஸூபரண்ட் அப்படின்னுவாங்க. அப்ப எல்லையை மீறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லையை மீறி சந்தோஷப்படுறது. அப்ப அதோட எக்ஸூபரண்டோடைய வேர்டோடைய மீனிங் என்ன அப்படின்னா எல்லையை மீறி பண்றது. அதாவது ஒரு அடக்கமே இல்லாம பண்றதுன்னு சொல்லலாம். அடுத்து ஆண்டனிமா நம்ம என்ன இதுல 4 ஆப்ஷன்ல எதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரெப்ரஸ்ட யூஸ் பண்ணிக்கலாம். ரெப்ரஸ் அப்படின்னா அடக்குறது. இது வந்து அடக்கமே இல்லாம பண்றது. எக்ஸூபரண்ட் அப்படின்னா ஒரு வரையறையே இல்லை. ரெப்ரஸ் அப்படின்னா ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வந்து அடக்கப்பட்டு வைக்கிறது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதாவது இந்த சென்டென்ஸை சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு மாற்ற சொல்றாங்க. நோ அதர் மவுண்டன் இன் த வேர்ல்ட் இஸ் அஸ் அஸ் இதை பாருங்க அஸ் ஹையஸ்ட் த மவுண்ட் எவரெஸ்ட். சரிங்களா? இதை நம்ம என்ன சொல்லலாம்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு மாற்ற சொல்றாங்க. இஸ் ஹை ஆப்ஷன் வராது. ஹையர் தென் அது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி இது வராது. நோ அதர் மவுண்டன் இஸ் ஹையஸ்ட் தென்னு ஹையஸ்ட்டுக்கும் தென்னும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் 2 மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் இன் த வேர்ல்டு. இதான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்பிளிட் வேர்டு கேட்குறாங்க பாருங்க. த ஹுரிக்கேன் லெஃப்ட் behind a devastating trail of destruction. இதுல எது தப்பான ஆன்சர் அப்படின்னா என்னது டிவஸ்டேட்டிங் தான் என்னது தப்பான ஆன்சர். இதுல வந்து ஒரு எஸ் தான் வரும். DEVASTATING. சரிங்களா? டிவஸ்டேட்டிங் ஆப்ஷன் டி தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஸ்பிளிட் ட்ரெயில் கரெக்டாக இருக்கு, ஹுரிக்கேன் கரெக்டாக இருக்கு, டிஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக இருக்கு. இது ஒன்று தான் என்னது தப்பான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். She accused her sister of being vindictive when she was trying to defame her. அதாவது அவளை கெடுக்கும் போது she was trying to defame her. அவளை வந்து கெடுக்க முயற்சிக்கும் போது அவள் சகோதரி வந்து அவளை பழிவாங்கும் நோக்கத்துல என்ன பண்றான்னா குற்றம் சாட்டு. இவதான் என்னை வந்து தேவையில்லாத இது பண்றா, என்னை கெடுக்க வரா அப்படின்னு சொல்லி என்னை எந்த வேலையும் பார்க்கலாம் கெடுக்க வரான்னு சொல்லி சொன்னாங்களா. ஏன் என்ன சொல்றது கெட்ட இது பண்றதுக்கு அடிமை, கெட்ட பழக்கத்துக்கு அடிமை, கெட்டு போக வைக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இந்த பையன் கூட பழிதான் என் ஃப்ரெண்டு கெட்டு போயிட்டான் அந்த மாதிரி சொல்றதுக்கு அவளை வந்து அவள் தங்கச்சி என்ன பண்றா அப்படின்னா பிளேம் பண்றா. இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்றா அவளை பிளேம் பண்ணிக்கிட்டே வர்றான். சரியா? அப்ப இந்த விண்டிக்டிவ் அப்படின்றதுக்கான விண்டிக்டிவ்க்கான மீனிங் என்ன அப்படின்னா பழி வாங்கும் நோக்கத்துல என்ன பண்றது சரிங்களா? அதாவது அவ தங்கச்சி அதாவது அவதான் என்னை வந்து கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அவளை என்னன்னா திருப்பி அவளை வந்து பழி வாங்குறது. அதாவது நான் ஒரு செயல் செய்ய போறேன்னா என்னை வந்து ஒருத்தர் கெடுத்து அந்த செயலை செய்யலாம் கெடுத்தான்னு சொல்லி என்னன்னா அவளை பழி வாங்க போறதா இந்த சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதை பழி வாங்க போறது அப்படின்றதுக்கான மீனிங் தான் என்னது அதுதான் என்ன அப்படின்னா விண்டிக்டிவ் சொல்லுவாங்க. விண்டிக்டிவ் தான் என்னதுன்னா பழி வாங்குறது, அதாவது கோபத்தால பழி தீர்க்க நினைக்கிறது அந்த மாதிரி சொல்றது. சரிங்களா? விஜிலண்ட் அப்படின்னா என்னன்னா கவனமா இருக்குது. அதோட ஆன்சர் சினானிம்ஸ் வராது. ரிவெஞ்சுஃபுல் அப்படின்னா இது ஆன்சர் ஆக வாய்ப்பு இருக்கு. ரைட்டியஸும் வெல்லரபுளும் வராது. ரிவெஞ்சுஃபுல் அப்படின்னா ரிவெஞ்சுனா திருப்பி, அதாவது அப்படின்னா நீ இதை பண்ண நான் திருப்பி உனக்கு இதே மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் என்னது இதோடைய ஆன்சர். அப்ப இந்த இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்டுக்கான ஆன்சர் இது விண்டிக்டிவ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ரிவெஞ்சுஃபுல், அதாவது பழி வாங்காது. விண்டிக்டிவ் அப்படின்னா பழி வாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். Parts of the following sentence have been given option select option is a error.
அதாவது எரர் கேட்குறாங்க. த ஃபார்ம் கேட்டல் இஸ் கிரேசிங் இன் த ஃபீல்டு வென் த டைகர் இஸ் அட்டாக்டு. சரிங்களா? அதாவது கேட்டில்னா என்ன அப்படின்னா, கேட்டில்னாலே இது ஃப்ளூரல் தான். சரிங்களா? கேட்டில்னா என்ன அப்படின்னா, ஆட்டு மந்தைகள்னு சொல்லுவாங்கல்ல, பன்மையை குறிக்குது. கேட்டில்னா பன்மையை குறிக்குதுன்னா, இங்க அதுக்கான வெர்ப் என்ன போட்டுருக்காங்க, சிங்கிள் வெர்ப் போட்டுருக்காங்க, சிங்குலர் வெர்ப் போட்டுருக்காங்க. நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர் அப்படி இல்லைன்னா வேர் போட்டுக்கலாம். ஆர் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், வேர் போட்டுக்கலாம். சரிங்களா? ஆனா அட்டாக்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பின்னாடி டைகர் அட்டாக்டு, அதாவது அட்டாக் செய்யப்பட்டது, ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து இது என்ன பாஸ்ட்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வேறே நம்ம போட்டுக்கலாம். அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல சிங்குலருக்கு வந்து என்னன்னா வாஸ் போடுவோம், ப்ளூரலுக்கு என்ன போடுவோம்னா வேர் போடுவோம். இப்போ அட்டாக் த டைகர் அட்டாக் வந்து பாஸ்ட் இருக்கு. பாஸ்ட்ல இருக்கிறதுனால நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, இதுக்கான பாஸ்ட் போடுறோம். அதான் வேர் நம்ம என்ன பண்றோம்னா யூஸ் பண்ணுறோம். இங்க அப்ப இந்த இடத்துல தான் என்ன இருக்கு, எரர் இருக்கு. இஸ் கிரேசிங் வராது, என்னது வேர் கிரேசிங். மறந்துடாதீங்க, ஆர் கிரேசிங் போட மாட்டோம். ஏன் அப்படின்னா டைகர் அட்டாக்னு சொல்லி பாஸ்ட்ல இருக்கு. பாஸ்ட்ல இருக்கனால நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆர் போட மாட்டோம். ஆர் வந்து என்ன ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். சரிங்களா? அதனால நம்ம இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல வேர் போடுறோம். ஏன் இந்த வேர் போடுறோம், வாஸ் போடாம நம்ம ஏன் வேர் போடுறோம் அப்படின்னா, வேர் வந்து இங்க இந்த கேட்டில் அப்படின்றது ஆட்டு வந்து பன்மையை குறிக்கிற ஒரு சொல். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், ப்ளூரல்ல வேர் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? அடுத்து incorrectly spelled. The artist unique technique added the touch of individuality to the painting. ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க, கரெக்டா இருக்கு. டெக்னிக் கொடுத்துருக்காங்க, கரெக்டா இருக்கு. அதுக்கடுத்து யூனிக் கொடுத்துருக்காங்க, கரெக்டா இருக்கு. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன், இண்டிவிஜுவலிட்டி, அதாவது இண்டிவிஜுவாலிட்டி இங்க ஐ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வராது. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் ஒன்று தானது இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இண்டிவிஜுவலிட்டிக்கு என்ன வராது, இந்த ஐ வந்து வராது. சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினோட இந்த ஸ்பிரிட் வேர்டு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலிட்டி, அதான் இது இந்த கொஸ்டினோட ஸ்பிரிட் வேர்டு. த லவுட் தண்டர் டாஸ் த சில்ட்ரன் மேக்கிங் தம் கிரை. அதாவது அதாவது என்னன்னா, ஒரு பெரிய தண்டர் அப்படின்னா இடி, ஒரு பெரிய சத்தமான இடி கேட்டதும் சில்ட்ரன் மேக்கிங் தம் கிரை, குழந்தைங்க அழுகுறாங்க. எதனால அழுகுறாங்க, இங்க எதனால அழுவாங்கன்னா பயந்து போய் அழுவாங்க. சரிங்களா? அப்ப பயந்து போய் அழுகிறது, பயந்து அழுகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்ரைட்டன்டுன்னு சொல்லுவாங்க. இதா இருக்குங்களா, ஆப்ஷன் 3 இதான, இது பயந்து போய் அழுகிறது, பயந்து அழுகிறது. குழந்தைங்களாம் என்ன பண்ணான்னா இடிமின்னலை பார்த்து பயந்து போய் அழுவாங்க. சரிங்களா? ரொம்ப சவுண்டு கேட்டுச்சுன்னா, நம்மளே ஸ்கூல் டைம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப திடீர்னு மழை பெஞ்சிட்டு இருக்கும், இடி இடிச்சுன்னா எல்லாம் கிளாஸே சேர்ந்து கத்துவாங்க. எது கத்துவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பயப்படுறது, பயந்து போய் அழுகுறாங்க. அப்ப ஃப்ரைட்டன்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், when idiom when pigs fly. when pigs fly அப்படின்னா இந்த இமேஜை பாருங்களேன். இந்த மாதிரி இமேஜ், அதாவது பன்னிக்குட்டி, இந்த பன்னிக்குட்டிகளுக்கு ரெக்கா முளைச்சு பறக்கிறது எங்கேயா நடக்குமா, இந்த விஷயம் யாராவது பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி நடக்குமா? அப்ப when pigs fly அப்படின்னா இந்த மாதிரியான விஷயம் எப்படின்னா எப்பயுமே நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு விஷயமே இருக்காதுன்னு சொல்லலாம், ஒருபோதும் நடக்காத விஷயம். அதாவது பன்னிக்குட்டிக்கு கால் இருக்கும், ஓகே, ரெண்டு பக்கம் ரெக்கை வச்சு பறக்குமா, பறக்க வாய்ப்பே கிடையாது. அது கனவுல வேணா நடக்கலாம், மத்தபடி எங்கேயும் நடக்காது. அப்ப அந்த மாதிரியான விஷயம் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இதுல வந்து அன்பிளான்டுன்னு வந்து இதுக்கான ஆப்ஷன் வராது. டெரிபிளும் இதுக்கான ஆன்சர் வந்து வரவே வராது. ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்றதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்களேன், வில் நெவர் ஹேப்பன். எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்றது என்னது, சம்திங் தட் வில் நெவர் ஹேப்பன். சரிங்களா? இந்த வென் பிக்ஸ் ஃபைவ்க்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா எதுவுமே நடக்காத விஷயம், இந்த விஷயம் வந்து எப்பயுமே நடக்காது அப்படின்னு சொல்றதா என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். சரிங்களா? அதுக்கடுத்து பிளேசிங் a huge magnet atop the temple opposed to being the biggest hurdle for the mason. அதாவது என்ன அப்படின்னா ஃப்ரேசல் வெர்ப்ஸ். சரிங்களா? ஃப்ரேசல் வெர்ப் கேட்குறாங்க. என்னது, போசிங் அஸ், போசிங் அஸ் சொன்னாங்கன்னா என்னது, போசிங் அஸ் வந்து இதில் வராது. சரிங்களா? அதுக்கடுத்து போசஸ் ஃபார் பீயிங், போசஸ் ஃபார் பீயிங் வந்து ஃபார் பீயிங்கிறது வரவே வராது. அப்போ இதுவும் கிடையாது. போஸ்டு டு மீ, போஸ்டு டு மீ இதான் என்னது இந்த கொஸ்டினுக்கான என்னது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதாவது போஸ்டு டு மீ,
போஸ்ட் டு மீனா கோயிலுக்கு கோயில் மேல ஒரு பெரிய காந்தத்தை வைப்பது. அதாவது கட்டிட தொழிலாளருக்கு மிகப்பெரிய தடையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இப்ப ஆக இருக்கிறது, அதாவது மாறி இருக்கு. போஸ்ட் டு மீனா பிரச்சனை ஆயிடுச்சு, பெரிய சவாலா இருக்கு எங்களுக்கு. அதாவது கோயிலோட டாப்ல, அதாவது விமானத்துல ஒரு மேக்னெட்டை வைக்கிறதுன்றது என்ன, தொழிலாளர்களுக்கு என்ன இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது என்னன்னா போஸ்ட் டு மீ அப்படின்றத என்னது இந்த இதுக்கான ஆன்சர். போஸ்ட் டு மீனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக இருக்கிறது, இல்லைன்னா ஆக மாறியது, அதாவது கஷ்டமாயிருச்சு, எங்களுக்கு வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஸ்பெல்லிங், கரெக்ட் ஸ்பெல்லிங் வேர்டு கேட்டிருக்காங்க. Rahul's personality is complemented by the confident look. சரிங்களா? ஆனா இது வந்து என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்டட்னு தான் வரும். ஆப்ஷன் சி தான் என்னது இந்த கொஸ்டின் ஆனா கரெக்டான ஆன்சர். ஏ வராது, இ தான் வரும். காம்ப்ளிமெண்டட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஆண்டனி, என்மிட்டி. என்மிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா என்மிட்டியோட வேர்டு என்ன, என்மிட்டியோட வேர்டோட மீனிங் முதல் என்னன்னு புரிஞ்சுக்கணும். மீனிங் என்ன அப்படின்னா ஒரு பகைமையா இருக்கிறது. இந்த பிக்சர்ஸை பாருங்களேன். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பகைமை, சண்டையை குறிக்கிறது. இந்த பார்த்தீங்களா, இவங்களும் சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி பகைமையை குறிக்கிறது தான் என்ன அப்படின்னா என்மிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது பகைமை. பகைமை அப்படின்னா என்மிட்டி அப்படின்னா என்னதுன்னா பகைமை. ஆனா இவங்க இங்க பகைமை, இவங்க ஆண்டனின்னு கேட்குறாங்க. ஆண்டனின்னா பகைமைக்கு பகையா இருக்கிறதுக்கு வந்து எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா நட்பா இருக்குது. சரிங்களா? இங்க எந்த ஆப்ஷன் வந்து நட்புன்னு காட்டுது? ஆப்ஷன் 4 ஃப்ரெண்ட்ஷிப்னு காட்டுதா? அப்ப இதுதான் அது இந்த இதோடைய ஆன்சர். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் டெஸ்ட். மான்சூன் இஸ் ட்ரெடிஷ்னலி சீசனல் ரிவர்சிங் விண்ட். மான்சூன் என்பது என்ன அப்படின்னா பாரம்பரியமா ஒரு வந்து திசை, அதாவது ரிவர்சிங் விண்ட் அப்படின்னா திசை மாறுற காற்று. அதாவது இப்ப நீங்க எந்த வடகிழக்கு பருவக்காற்று, தென்கிழக்கு பருவக்காற்றுலாம் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து போகும், இது தென்மேற்கு பருவக்காற்று. இப்படி போய் இப்படி வளைஞ்சு திரும்பி போய் மேகாலயாவில் இடிச்சு திருப்பி வரும். திருப்பி அங்கேருந்து வரும்போது அதை என்ன காற்றா மாறும் அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்றா மாறும். சரிங்களா? அப்ப அது என்னன்னா ஒரு திசை மாறுற காற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா காலநிலைக்கு ஏற்ப மாறும் காற்று அப்படின்னா காலநிலைக்கு ஏற்ப. அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னா அக்கம்பனிஸ் பை வருமா? வராது. அக்கம்பனி பை வரவே வராது. அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன? அக்கம்பனீடு பை. நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா காலநிலைக்கு ஏற்ப திசை மாறும் காற்று அப்படின்னு சொல்றாங்க. அக்கம்பனீடு பை, காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுற காற்றை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மான்சூன் சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நமக்குள்ளே நம்ம என்ன பண்ணிருக்கோம், வரையறுத்து நம்ம வச்சிருக்கோம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா மான்சூன் அக்கம்பனீடு பை. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் டாஸ்க்கான ஆன்சர் என்னன்னா அக்கம்பனீடு பை. அடுத்து பாத்தீங்களா, பேஸ் ஃப்ரம், அக்கம்பனினா பேஸ் ஃப்ரம் சொல்லுவாங்க. கம்பெனிஸ் அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்டாக நடக்கிறது சொல்லுவாங்க. அக்கம்பனிடு அப்படின்னா பாஸ்டாக நடந்தது. அக்கம்பனிங்னா ஐஎன்ஜி ஃபார்ம் இதோட. சரிங்களா? அடுத்த செகண்டு, பை கரஸ்பாண்டிங் சேஞ்சஸ் இன் precipitation பட் இஸ் நவ். இப்போ அந்த அந்த காற்றை வந்து நம்ம வந்து சுழல்ல அந்த திசைக்கேற்ப மாற காற்று வந்து நம்ம மான்சூன் சொன்னோம். இப்போ நம்ம அதை வந்து எப்படி நம்ம வந்து இப்பொழுது அந்த அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வானிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதை நம்ம வந்து சீசனல் சேஞ்ச் டிஸ்கிரைப்டு சீசனல் சேஞ்ச் இன்டு அட்டாமிக் சர்க்குலேஷன். அதாவது இப்போ இங்க பாருங்களேன், இது சவுத் இந்தியா, இங்க இது நடக்குது, இது இங்க இருக்குங்களேன், இது சவுத் இந்தியா. இங்க வந்து ஜூன் ஜூலை மாசங்கள்ல காற்று வந்து மோதும். அப்ப இங்க இருக்க மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல அந்த காத்து வந்து போகும். அப்ப அந்த நேரத்துல நமக்கு என்ன நடக்கும்னா இடையில இடையில புயல் உருவாகும். அடிக்கடி காற்று வந்து சுத்தி சுத்தி புயல் உருவாகும். அப்ப அந்த மாதிரி சுற்றுற புயலை என்ன சொல்லுவாங்கன்னா அட்டாமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அதான் என்ன சொல்றாங்கன்னா அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் சொல்லி சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன் போலன்னா இப்ப நம்ம அதை வந்து எப்படி உபயோகிக்கிறாங்க, அதாவது ப்ரிசிபிடேஷனை வந்து இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஸ்டு டு, அதான் நம்ம இங்கே கரெக்டாக போகலாம். யூசிங் டூ அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். யூசஸ் டூ வராது. யூஸ்டு டூ, யூஸ் டூ அப்படின்றது ஆப்ஷனாக வராது. யூஸ்டு டூ அதை வந்து அந்த காற்றை வந்து என்னவா உபயோகப்படுத்தாங்கன்னா இப்போ வந்து ஒரு சுழல் காற்று அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன்னா புயல் காற்றுன்னு சொல்லுவாங்களா, சுழல் காற்று, வானிலை சுழற்சி காற்றால் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து
பாருங்களேன். யூஸ்டு டு அப்படின்னா என்னன்னா, கடந்த கால பழக்கம் முன்பு செய்து வந்தது இப்பொழுது இல்லை. அதாவது முன்பு வந்து அத வந்து என்ன சொன்னாங்க, காலநிலைக்கேற்ப காற்றுன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, புயல்னு சொல்லிடுறாங்க ஒரே போல. வானிலை மேலடுக்கு சுழற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா? வானிலையில மேலடுக்கு சுழற்சி உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலே போதும், ஸ்கூல் லீவ் விட்டுருவாய்ங்க. அந்த மாரி. இப்போ வந்து வானிலை மேலடுக்கு சுழற்சின்னு சொல்லி சொல்றோம். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் இங்க குடுத்த கடந்த கால பழக்கவழக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் அது. யூஸ்டு டு அப்படின்னா, டிட் டோன்ட் டிட் நாட்க்கு வந்த பிறகு வரும் ஃபார்ம். சரிங்களா? யூஸ்டு டுன்றது கிடையாது. யூசிங் டுன்றதும் என்னது கிடையாது. அப்ப இருக்க பாருங்களேன். அப்ப வந்து குதிரை வண்டியில போவாங்க. இப்ப வந்து கார்ல போறாங்க. அப்ப இருக்கிறதுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் என்னது பழக்கங்கள் வந்து வேற. சரிங்களா? அதுக்கடுத்து அட்மாஸ்பியரிக் 3வது வேர்டு அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன். பிரிசிப் அ பிரிசிபிடேஷன் அசோசியேட்டட் டாஸ். அதாவது இது என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனுவல் லேட்டிடியூடினல் ஆசிலேஷன் ஆஃப் இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனு. சரிங்களா? அதாவது ஒரு ஒரு வடக்கு தெற்கு நகர்றது ஒவ்வொரு வருடமும் வடக்குல இருந்து தெற்கு நகரம் இயக்கத்தை, அதாவது இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போற இயக்கமும், இது வந்து தென்மேற்கு பருவக்காற்று, அங்கிட்டு இருந்து வர்றது வடமேற்கு பருவக்காற்று, மாறி மாறி வருது. இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகுது. அதே போன காற்று திரும்பி என்ன வருது, அங்க இருந்தே திருப்பி என்ன வருது, இங்கேயும் வருது. அப்ப அசோசியேட்டட் வித் ஒண்ணு என்ன இருக்குன்னா அசோசியேட்டட் கொடுக்கணும். அசோசியேட்டட் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கான அந்த ப்ரிப்போசிஷன் நம்ம எப்பயுமே வேற எது வித்து தான் போடுவோம். வேற எதுவுமே நம்ம அசோசியேட்டட் வித்து தான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம். சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து என்னது தேர்ட் ஆப்ஷனுக்கு வந்து அசோசியேட்டட் வித். ஏன்னா இங்க இருந்து அங்க போகுது, திருப்பி அதே மாதிரி அங்க இருந்து என்னது கிளம்பி இங்கே வருது. நார்த் அண்ட் சவுத் ஈக்குவேடர். அதுக்கடுத்து 4வது சொன்னேன். யூஸ்வலி த டேர்ம் மான்சூன், அதாவது மான்சூன்னா என்ன அப்படின்னா, ரெஃபர் டு த ரைனி ஃப்ரேஸ் ஆஃப் அ சீசனலி சேஞ்ச் பேட்டர்ன். அதாவது மழை காலத்தை, அதாவது மான்சூனாலே மழை காலம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சொல்றதாக சொல்றாங்க. யூஸ்வலி இஸ் யூஸ்டு டு. யூஸ்வலா அதை நம்ம இந்த வார்த்தை, இந்த மான்சூன்ற வார்த்தை எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, இங்க வந்து மான்சூனா ப்ரெசென்ட்ல தானே இருக்கு. அப்ப இஸ் யூஸ்டு டு, இஸ் யூஸ்டு வராது, ஆர் யூஸ்டு டு வராது. மான்சூன் வந்து சிங்குலர் தான், அப்ப வந்து ஆர் வராது. வேர் வந்து பாஸ்ட் இருக்கு, அது வராது. அப்ப இஸ் யூஸ்டு டு. யூஸ்வலி த டேர்ம் ஆஃப் மான்சூன் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் டு த ரைனி ஃப்ரேஸ் ஆஃப் அ சீசனலி சேஞ்சிங் பேட்டர்ன். அதாவது மழைக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆல்தோ டெக்னிக்கலி தேர் இஸ் ஆல்சோ த ட்ரை பேஸ். த டேர்ம் இஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் யூஸ்டு டு. அதாவது இந்த டேர்ம் சில நேரங்கள்ல ஒரு சில இடத்துல மட்டும் கனமழை அப்படி இல்லைன்னா குறுகிய யூஸ்டு டு ஷார்ட் டேர்ம் ரைன்ஸ். அதுங்க அடுத்தல பார்ப்போம். ஒரு விஷயத்த பழகி விட்டதை தேர்ந்தது நம்ம என்ன சொல்லுவோம்னா யூஸ்டு டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு விஷயத்த நம்ம பழகிட்டோம். அதாவது மான்சூனாலே, அதாவது மான்சூனால நம்ம என்ன சொல்லுவோம், பருவ காற்றுகள் வர காலத்துல நம்ம எப்போ சொல்லுவோம்னா, பருவ காற்று ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாசம் எங்க கொளுத்தும்னா கேரளா, கர்நாடகா பக்கம் மழை கொளுத்தும். மீத அக்டோபர்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியால மழை வந்து ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு இந்த பக்கம் வந்து மழை பெய்யுது. இதெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே பழகியாச்சு. இந்த விஷயத்த வந்து மாற்ற மாட்டோம். அப்ப ஏற்கனவே பழகிய விஷயத்த நம்ம அங்க சொல்றோம். மான்சூன்றது அதானே. அப்ப நம்ம வந்து யூஸ் ஏன் யூஸ் பண்றோம்னா, ஏற்கனவே பழகின விஷயம், இருக்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்து the term is also sometimes used to dash short term rains. லோக்கலி ஹெவி பட் ஷார்ட் டேர்ம் ரெயின்ஸ். அதாவது இந்த டேர்ம் வந்து நம்ம சில டைம்ல மிக கனமழைக்கும் ஆல்சோ சம்டைம்ஸ் டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சம்டைம்ஸ் டிஸ்கிரைப்ஸ் வராது, டிஸ்கிரைப்டு வராது, பாஸ்ட் வராது, ஐஎன்ஜி ஃபார்மும் வராது, டிஸ்கிரைப். சில நேரங்களில் இந்த டேம் வந்து நம்ம வந்து மான்சூன் அப்படின்ற டேம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மழைக்காலம் அப்படின்ற டேமை சின்ன சின்ன மலைக்கு யூஸ் பண்ணால் மிகப்பெரிய ஹெவியான மலைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? அதை தான் அவங்க என்னன்னா இதில் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ 5வதுக்கான ஆன்சர் அப்படின்னா டிஸ்கிரைப். சரிங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அடுத்தடுத்து நிறையா செக்ஷனல் வீடியோஸ் நான் போடுவேன். நீங்கள் போய் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட் போட்டு ரிவ்யூக்கு இந்த வீடியோ பாருங்க. இல்லை அப்படின்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டெஸ்ட் போடுங்க. எப்படி போட்டாலும் சரி தான். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னா நான் பண்ணித்தரேன். சரிங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.